கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அடியானோடு இப்போ உட்கார்ந்திருக்கிற தெய்வ மனிதர் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் பால்ராஜ் அவர்கள் தன்னுடைய வாலிப காலத்தில் பாரத தேசத்தில் வேலை செய்து இயேசு ஆறுதல் தருகிறார் ஊழியங்களில் ஒரு ஊழியக்காரா இருந்து பலமாக ஊழியம் செய்த அன்பு தேவனுடைய மனிதனை நான் பார்ப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இன்றைய நாள் செய்தியை அவர் நமக்காக தருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒருமுறை கூட அன்பு சகோதரன் ஊழியக்காரர் ராஜதுரை அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் பார்க்க ஆண்டவர் அடியனுக்கு தந்திருக்கிற நல்ல ஜீவன் சுகம் பலத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அன்போடு என் குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி வரவேற்று நன்றி செலுத்துகிறோம். அடியனுக்கு இந்த நல்ல வாய்ப்புக்காக, தருணத்திற்காக, சாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அருமையான சகோதரனுக்கும் நான் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறிது நேரம் தியானத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தின் பின்பகுதியை நான் உங்களுக்கு இந்த நாளின் தியானத்திற்காக சொல்கிறேன். பாதத்தை முத்தம் செய்யுங்கள், நீங்கள் வழியிலே அழிந்து போகாமலும் இருக்கும்படியாக ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்கள் என்று சொல்லி அந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்திலே அநேக பாடுகள் மத்தியிலே, பிரயாசங்கள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே நாம் நடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற அனுபவத்தை ஒரு முறை கூட இந்த கடைசி நாட்களிலே தரும்படியாக நான் இந்த வசனத்திலிருந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி நான் தெரிவிக்கிறேன். வழியிலே அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரை முத்தம் செய்ய வேண்டும், ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, 1வது மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பற்றி கொள்கிறோமோ, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சுவிச்சத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபடியாக ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படியாக நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே படுகிற கஷ்டங்கள், பிரயாசங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நாளிலே தீர்த்து தருவாராக, அவர் ஆரோக்கியத்தை தருவாராக. உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்.